அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மிதுனம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மிதுனம் ராசிக்கு நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பார்க்காமல் வெற்றி, எதிர்பார்த்த விஷயத்தில் இழுபறிகள் என்பது தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. இடத்துல மாதம் ஃபுல்லாகவே 6ஆம் பாவகத்தில் புதன் இருக்கும். செவ்வாய் ஆட்சி பெற்று 6ஆம் பாவகத்தில் இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னாக்க இனம் புரியாத கவலை, அதே போல் உங்களுக்கு நீங்களே எதிர்மறை எண்ணங்களால் ஏதாவது ஒரு பாதகத்தை செய்து கொள்வது, அவசரப்பட்டு முடிவெடுப்பது போன்றவையும் ஏற்படும். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகளே சொன்னீங்கன்னா கூட அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, இது நடந்தே தீரணும். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்காக போராடிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சிங்க, அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்க, கைக்கு வரும்னு இன்னைக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த எதிர்பார்த்த விஷயத்தில் இழுபறிகள் இருக்கும். வேலை கிடைக்கணும், வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுக்கிறீங்க, அந்த ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது அது தள்ளி போகும். ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலையோ அது நடக்கும். அதனால் நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காம இருங்க. எதிர்பார்க்காம நேரத்தில் உங்களுக்கு அது வெற்றி ஏற்படும். அதே போல் இந்த புதன் பொறுத்தவரையில் 9ஆம் தேதி நவம்பர் 9ஆம் தேதி வக்ரமாகிறாரு. அப் டு நவம்பர் 24ஆம் தேதி வரை வக்ரகதியில் தான் செயல்படுறாரு. ஸோ ராசியாதிபதி வக்ரமாகிறது, உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஒப்பந்தங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஒப்பந்தங்கள் போடுறதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்தம் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ் விஷயமா கூட ஒப்பந்தங்கள் போடும்போது கவனமாக இருக்கணும், அல்லது கொஞ்சம் தள்ளி போடலாம். 24ஆம் தேதிக்கு பிறகு ஒப்பந்தம் போடுறது சிறப்பு. அதே போல இந்த புதன் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால, நாளுக்குடியவனாக வர்றதுனால வீடு வாகனம் வகையில செலவுகள், சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். தாயாரின் உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அப்போ புதன் இருக்கிறது இந்த மாசத்துல சரியில்லை. ராசியாதிபதி ஸ்டேட் நல்லா இல்லை. அதனால கொஞ்சம் நிறைய விஷயத்துல பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. சில உறவுகள்லாம் கூட சில குடைச்சலை கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் அமைதியாகவே இருந்து எதுவுமே நல்ல வார்த்தை கூட பேசலை, கெட்ட வார்த்தையும் பேசலைன்னா கூட உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவர் என்ன எதுவுமே பேச மாட்டேன்றாரு, ஈகோ பிடிச்சவராக இருக்கிறாரு அப்படின்னு பேசுறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. விமர்சனங்கள் நிறையவே வரும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போட்டி பொறாமல், எதிரிகளால் சில பிரச்சனைகள் போன்றவை வரலாம். அதனால எந்த ஒரு நிலையிலையும் பிஸ்னஸை வெளியில் சொல்லாதீங்க. இவ்வளோ லாபம் வருது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அல்லது எந்த ஒரு டாக்கும் பிஸ்னஸை பற்றி மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க, குறிப்பாக காம்படிட்டர்கிட்ட. அதே போல் தான் வேலையில் இருக்கிறவங்களும், வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிங்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பொறுமை அதிகமாக வேணும். ஆனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. இந்த செவ்வாய் 11ஆம் அதிபதியாக வராரு. அவர் ஆட்சி பெற்று 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்கும் இந்த மாதத்துக்குள்ள. அதே போல் லாபங்கள் வரும், பணம் வரும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் பணம் வரும். அதாவது கையிருப்பை கரைச்சாலையும் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆனாலையும் பணம் வரும். உங்களுக்கு ஒரு பக்கம் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கார் 6ஆம் பாவகத்தில் என்னும் போது வர லாபம் கடனுக்கு செலுத்துகிற மாதிரி இருக்கும். கடனை கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதன் மூலம் உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. கடன் கட்டலைன்னா கண்டிப்பாக கடனுடைய அழுத்தம் இருக்கும். கொஞ்சமாவது ரீபேமெண்ட் பண்ணுங்க. அதே போல் புதிய கடன் கேட்குறீங்க, வாகன கடன், அதே போல் வீட்டு கடன், இந்த மாதிரியான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் உண்டு. மேலும் குரு பகவானை பொறுத்தவரையிலும் மாதத்தோட 11ஆம் தேதி நவம்பர் 11ஆம் தேதி வக்ரமாகிறாரு. அது வரையிலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இந்த குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக 7 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்க வரன்கள் செட் ஆகும். மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கனாக்க மறுமணம் ஆகும். சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆல்ரெடி காதலில் இருக்கிறீங்க, உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னாக்க காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணத்தில் கூட முடியும். அல்லது உறவுகள் பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்குது, கணவன் மனைவி உறவு நிலை கூட கருத்து வேறுபாடோடு இருக்குது அப்படின்னாக்க அந்த உறவு நிலையில் இப்போ ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒரே வீட்டில் இருந்து தனித்தனியாக தூங்கிட்டு இருக்கவங்க கூட ஒன்றா சேர்ந்து உறங்கக்கூடிய காலகட்டம். அதே போல் உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள், உங்களை விட்டு விலகி போன உறவுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் எதிர்பாராத வெற்றி தான். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. இதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே
உங்களோட பகைச்சிக்கிட்டு போனவங்க உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு இருந்து வக்ரமாகும் போதும் நல்லது தான், ரொம்ப ரொம்ப நல்லது. நவம்பர் 11 எதிர்பார்த்த பண வரவு வரும். அதே போல் உங்களுக்கு ஜாபில் கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா நல்ல ஸ்டேட்டில் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி அடுத்தது. இந்த சனியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 10 வக்ரம் பெற்று இருக்கிறதுனால தான் வேலையில் ஒரு இடமாற்ற சிந்தனை, அல்லது சில பேருக்கு வேலை போயிட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. அதே போல் இந்த சனி 10 இருக்கிறதுனால, வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க்கு, 8 இருக்கிறதுனால வேலையில் நிறைய பேருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த 4 மாதங்களில். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நிலைத்தன்மை இந்த மாதத்தோட இறுதியில் ஏற்படும். நவம்பர் 28 சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையிலேயே அதே இடத்துலயே இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இருந்த அந்த குடைச்சல் நெருக்கடிகள்லாம் குறைஞ்சி போகும். மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் குறைஞ்சி போகும். அப்போ அதே நிறுவனத்திலேயே கூட நீங்கள் இருக்கலாம். இப்போ அவசரப்பட்ட இடமாற்ற சிந்தனையோடு இருக்கிறவங்க அந்த இடமாற்ற சிந்தனைகள் நீங்கும் மாதத்தோட இறுதியில். அப்போ இருக்கிற இடத்துலேயே பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆதாயங்கள் கிடைக்கும். சொல்லப்போனாங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும். மேலும் இந்த இடமாற்ற சிந்தனைகளும் அவாய்ட் ஆகும். இப்போ சனி வக்கரம் ஆகி இருக்கிறார் மாதத்தோட முதல் பகுதி ஃபுல்லாகவே, மேக்சிமம் நவம்பர் 28 வரலும். அப்போ அது வரலும் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் இருங்க. மாதத்தோட கடைசி 2 நாளில் தான் சனி நல்ல நிலைமைக்கு வராரு. அது வரலும் உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய நிலைமை சரியில்லை. அதே போல் செவ்வாயும் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது எதிரிகள், உடல்நல பாதிப்பு, தொல்லை, கடன் இதெல்லாமும் போகும். அதுவும் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் லாபஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால பணம் வரும், செலவு ஆகும் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே. அது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். விரையாதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம், நீண்ட நாளாக இல்லாமல் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேர் இந்த நேரத்தில் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி சுப செலவுகள் நிறையவே வரும். விரையாதிபதியாகவும் வராரு. அப்போ சுப விரயங்கள் நிறைய ஏற்படும். கையிருப்பு காலியாகும். அதுக்கு தகுந்த பண வரவும் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளோட வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு, உங்களுக்கு எதிராக சில நேரங்களில் அவங்க பேசியிருப்பாங்க, அதெல்லாம் இந்த மாதம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அது பாசிட்டிவான விஷயம். அதே போல் காதல் கைகூடும். ஒரு சில பேருக்கு புதிய உறவுகள்லாம் கூட வரும். சில பேருக்கு புதிய உறவுகள், எதிர்பாலினருடைய நட்பு அல்லது காதல் போன்றவை ஏற்படும். இது உங்கள் ஜாதகத்திலையும் இந்த சுக்கிரன் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு வரும். இது எல்லாருக்குன்னு எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் வலுவாக இருந்து ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குது, ஒரு பர்டிகுலர் கரெக்டான ஏஜில் இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் எதிர்பாலினர் உறவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் சூரியனை எடுத்துக்கிட்டாக்க மாதத்தோட முதல் 17 நாள் நவம்பர் 17 வரை உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் இருக்குது. 3 குடியவன் 5ஆம் பாவகத்தில். பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் செலவுகளும் ஆகும். அவங்களுக்கு சுப செலவுகள், கல்வி கட்டணம் அல்லது அவங்களுக்கான செலவுகளும் கொஞ்சம் இந்த மாதத்தில் உண்டு. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கோபம், கொஞ்சம் டென்ஷன், கோபம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே போல் எதிர்பாலினர் மேல் ஒரு நாட்டமும் இருக்கும். எதிர்பாலினர் உறவும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சாதிக்கவும் செய்வீங்க. சில பேர் கோபத்தால் அவசரப்பட்டு வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருங்க, சகிப்புத்தன்மையோடு இருங்க. அதே போல் நவம்பர் 17 இந்த சூரியன் 6ஆம் பாவகத்துக்கு வந்துடும். அப்போ இருந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 6ல் சூரியன் இருக்கிறது நல்லது. முதல் 17 நாள் சூரியன் இருக்கக்கூடிய ஸ்டேட் சரியில்லை. ஆனால் அடுத்த 13 நாள் 17 சூரியன் 6ஆம் பாவகத்தில் இருப்பார். புதனும் இருக்குது, அதே போல் செவ்வாயும் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிரிகள் எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. மாதத்தோட இறுதியிலிருந்து கடன் கிடைக்கும். அதே போல் கடனுடைய அழுத்தமும் இல்லாமல் இருப்பீங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனாலும் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா ஏமாற்றம் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை. எல்லா விஷயத்திலும் நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் ஏமாறுறதுனால தான் வாழ்க்கையில் விரக்தி மனப்பான்மைக்கு போகிறது. அந்த விரக்தி இல்லாமல் நாம் இருக்கணும்னாக்க எதையும் எதிர்பார்க்காதீங்க. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலனா போகட்டும்னு இருங்க பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த பிராப்தம் என்ன இருக்கோ
அது உங்களை தேடி வரும், அது கிடைச்சே தீரும். ஒருத்தருக்கு இது கிடைக்கணும்னா அது வழியில் எங்கேயும் தடுக்கவும் மற்றவங்களால முடியாது, உங்களை தேடி வரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் சரி. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது, நன்றாக படிப்பார்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் ஏற்படும், கல்வியில் நன்றாகவே படிப்பார்கள். அதே போல் சில பேருக்கெல்லாம் தீசிஸ் சப்மிட் பண்ணுறது, பிஹெச்டி போன்ற படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி பட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். ராகு பகவானை பொறுத்தவரை ராசிக்கு 9லையும் கேது பகவான் 3ஆம் பாவகத்திலையும் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நிறைய முயற்சிகளை செய்ய வைப்பார். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்லதுதான், பிரச்சனை கிடையாது. ஆனா 9ல் ராகு இருக்கிறது தந்தைக்கு பாதிப்பு, பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், பூர்வீக சொத்தை விற்க முடியாம இருக்கிறது போன்றவையெல்லாம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை விற்க முடியுமானா எதிர்பார்க்காம இருந்தால் நடக்கலாம். ஆனால் அதை எதிர்பார்த்து அதுக்காகவே மனம் உழன்று கொண்டு இருந்தால் அது நடக்காது. ஸோ 9ல் ராகு இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது, நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. அதே போல் உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு தகுந்த ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஸோ இந்த வகையில் ராகு இருக்கிறது சரியில்லை, கேது இருக்கிறது நல்லது தான், பிரச்சனை கிடையாது. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க மிதுனம் ராசியில் மிருகசிரீச நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், இந்த மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சில உறவு நிலையை நீங்கள் பிரிஞ்சு தனித்து கூட இருப்பீங்க. அப்படிப்பட்ட தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. மறுமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன். அல்லது உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள்லாம் இல்லை, ஆனால் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், தொழில் காரணமாக தான் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக்க இந்த நேரத்தில் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யும் போது அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கடனுடைய அழுத்தங்கள் இருக்கும், உடல்நலத்தில் அடிக்கடி தொந்தரவுகள் வந்து போகும், உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் பணவரவு நல்லாவே இருக்கும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், சுப செலவுகள் நிறையவே செய்வீங்க. வீடு மாற்றம் அல்லது புதிய வீடு வாங்குறது அல்லது வாகன கடன் அல்லது புதிய வாகன மாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வந்து தொலைதூர பயணங்கள் சாத்தியமாக இருக்கும், புதிய வேலை வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும், இருக்கிற இடத்துல சில பேருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு. அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, வர்ற பணம் அப்படியே செலவாகும், ஆனாலும் கொஞ்சம் கடன் படுவீங்க. அந்த கடனுடைய அழுத்தம் மாதத்தோடு பிற்பகுதியிலிருந்து இருக்காது. அதே போல் கணவன் மனைவி உறவு நிலையில் கொஞ்சம் குழப்பங்கள் சிக்கல்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார், அதனால் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் மனக்குழப்பம், கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்குமே இருக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா உடல்நலத்தில் பாதிப்பு வந்து போகும். கொஞ்சம் தனிமையை ஃபீல் பண்ணுற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். அது மறுமணம் பார்க்குறீங்க, திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க அவங்களுக்குமே அந்த வரன் செட் ஆகிறதெல்லாம் செட் ஆகும். சில பேருக்கு வேலை மாற்றம், திடீர்னு வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, அதே போல் திருமண வாழ்க்கை சம்பந்தமான சில தடைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்கள் மட்டும் கொஞ்சம் திருச்செந்தூர் முருகபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பாக ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், நிதி சார்ந்த துறை வங்கித்துறையில் இருப்பவர்கள், அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி சார்பான தொழில்கள் மற்றும் மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், உணவு சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், மருத்துவம் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், முன்னேற்றங்கள் உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.